சுபால் யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் கோச்சாரம் மேசம் முதல் மீன வரையிலே வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாராக தான் இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்க வேண்டாம். யோசித்து எந்த காரியத்தில் இறங்குறது இந்த வாரம் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியது தான். ஆனால் எக்காரியத்தை செய்தாலும் காரியத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். மேசராசிக்கு இந்த வாரம் சுமாரான பலனாக தான் இருக்கும். நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இந்த மேசராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி போடும். மனக்கலக்கங்கள்லாம் மாறும். விரைவில் எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் உங்கள் கைகூடி வந்து சேரக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு குறித்த காரியம் முடியலாமல் முடியும். மனசில் எண்ணிட்டு இருந்த காரியம் எண்ணத்தை போலயே முடியக்கூடியது. மிதுன ராசிக்கு எந்த ஒரு கிரகங்களோ பாதிப்புகளோ உங்களுக்கு வராது. துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். வெளியூர் சென்றவர்களால் ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். கடகராசி நேயர்களுக்கு வெளியூர் சென்றவர்களில் ஒரு நல்ல ஒரு அங்கே இதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, இப்போ ஒரு நல்ல பலனாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் இந்த கடகராசிக்கு ஒரு நல்ல செய்தி வந்து கூடிய யோகம் வருது. கலக்க வேண்டியதில்லை. குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியத்தில் இடையூறுகள் எதுவும் இல்லை. கலக்கங்கள் துன்பங்கள்லாம் மாறுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிறு சங்கடமெல்லாம் இந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்தில் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய நேரம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மாறுது. மனசில் இருந்த கருத்து வேறுபாடுகள் சிலரோட ஒரு சொந்த பந்தம் உறவினர்களோட கன்னிராசி நேயர்களுக்கு இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த வாரம் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடியக்கூடியதுதான் இந்த கன்னிராசிக்கு. கன்னிராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு மனக்கலக்கங்கள்லாம் தீர்ந்து நன்மை உண்டாகக்கூடிய வாரம். இந்த துலாம் ராசி நேயர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகுது. மனையிலே திருமண யோகங்கள் இந்த துலாம் ராசிக்காரருக்கு, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த துலாம் ராசி நேயர்கள் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு வீண் கலக்கமெல்லாம் மாறுது. சிறு சிறு கலக்கம் ஆகுமா ஆகாதான், நடக்குமா நடக்காதான் இருந்த காரியமெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு மாறக்கூடிய டைம். எதையுமே துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகும். இந்த வாரத்தில் சிறப்பான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதான். உங்களுக்கு ஐநாரப்பன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு சங்கட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறுது. மனையிலும் சொந்த பந்தத்திலும் ஏற்பட்டு வந்த சிறு கலக்கமெல்லாம் தீரக்கூடியது. எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். மனக்கலக்கங்கள்லாம் மாறுது. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். சிறு சிறு கண்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் மாறுது. சிறு சிறு தடை ஏற்பட்டிருந்த காரியமெல்லாம் இந்த வாரத்தில் சுமூகமாக முடியக்கூடியதான் இந்த மகர ராசிக்கு. நன்மையான யோகத்தை உண்டாகக்கூடிய வாரம். துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகும். உங்களுடைய ராசிகளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு நினைத்த காரியத்திலே வெற்றி உண்டாகும். யோகங்கள் உங்களை தேடி வரும். உங்களை எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடையெல்லாம் இருந்தால் கூட அந்த தடையெல்லாம் மாறுது. வீடு மனை இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கூட அதை போய் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடணும். ஏன்னா இது இழுத்துட்டே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு கை கெட்டுனது வாய் கெட்டல் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறக்கூடியது தான். அதனால் இந்த கும்பராசி நேயர்கள் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தாவோ அல்லது பார்த்து வச்சுருந்தாவோ இல்லை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாவோ அதை இந்த வாரத்தில் போய் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் தான். உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். இறுதியாக மீனராசி, மீனராசி என்பவர்களுக்கு நன்மையான யோகத்தை உண்டாக்கக்கூடும். மனக்கலக்கங்கள் பண விரயமெல்லாம் இது மாறுது. பண விரயங்கள் ஏற்பட்டிருந்தது, பண விரயங்கள்லாம் மாறி நன்மை உண்டாகக்கூடியதான் மீனராசிக்கு. நீங்கள் கலக்கமில்லாமல் செய்யலாம், வெற்றி உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வர இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர். இந்த வீடியோக்கான கேள்வி, விருச்சிக ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.